Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். முன்னதாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு நீள கரும்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மற்ற பொங்கல் பண்டிகையோடு இது ஒப்பிட முடியாது. இது தேர்தல் காலம். 3000 ரூபாய் பொங்கல் பரிசாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக இதோடைய தாக்கம் இருக்குமா? இருந்தால் எவ்வாறு இருக்கும்? சரிதான். தேர்தல் பொங்கல் இந்த மாதிரி அறிவிப்புகளை நாம் எதிர்பார்க்க வேண்டியதுதான். 3000 ரூபாய் என்பது பொதுவாக மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், பொருளாதார நிபுணர்களுக்கும் நிதித்துறைக்கும் மகிழ்ச்சியாக இருக்குமா என்று தெரியவில்லை. 5000 ரூபாய் வரைக்கும் கூட எதிர்பார்த்தார்கள். எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் கூட 5000 ரூபாய் தர வேண்டும் என்று சொன்னார்கள். இல்லை, எங்களது தென்னை விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இன்னொரு கோரிக்கை இருந்தது, அது ஏனோ நிறைவேறவில்லை. அதாவது ஒரு முழு தேங்காய் கொடுக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை, நிறைவேறவில்லை. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் 2021 அந்த 21 தேர்தலுக்கு முன்பாக 2500 ரூபாய் அறிவிக்கப்பட்டது. எனவே தேர்தல் நேரத்தில் வருகிற பொங்கலுக்கு இப்படியான அறிவிப்புகள் என்பது சகஜம்தான். அதே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், நீங்கள் கேட்ட கேள்விதான், இது எந்த அளவுக்கு வாக்குப்பதிவிலே உதவியாக இருக்கும் என்று. வாக்குப்பதிவிலே உதவியாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலே காங்கிரஸோடு இருந்த பிணக்கு தீர்ந்து விட்டது. கூட்டணி அதே கூட்டணி அப்படியே நீடிக்கிறது. அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள் அதிருப்தி அது பெரும்பாலும் நீங்கிவிட்டது. புதிய ஓய்வூதிய திட்டம், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், டாப்ஸ், அது பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. இன்னமும் சத்துணவு ஊழியர்கள் கோரிக்கை மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கை இப்படிதான் இருக்கிறது. இது போக நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த கூட்டணியின் ஸ்ட்ரென்த். அந்த 35%, 40% ஸ்ட்ரென்த் அது அப்படியே ரீட்டைன் ஆகிறது. இந்த 3000 ரூபாய் மாதிரியான அறிவிப்புகள் காரணமாக அதிலே 1% கூடினால் கூட திமுக கூட்டணிக்கு பெரிய அரசியல் லாபமாக இருக்கும் என்பது கணக்கு. 2021 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்துல எதிர்க்கட்சியாக இருக்கும் போது திரு ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இப்போது 3000 ரூபாய் பொங்கல் பரிசு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதே. அதை சுட்டிக்காட்டிதான் இபிஎஸ் அவர்கள் 5000 ரூபாய் என்கிற அந்த அறிவிப்பை வெளியிடுமாறு கூறினார். அது சாத்தியம் இல்லை. 5000 ரூபாய் என்று வரும்போது இப்போது ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை மாதிரி கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக கொடுக்க வேண்டியது வரும். முழு கரும்பு, முழு தேங்காய், இந்த இரண்டும் ஒரு வகையில் பார்த்தால் அது விவசாயிகளுக்கு ஊக்கமாக இருக்கும். அரசுக்கு செலவாக இருந்தாலும் கூட விவசாயிகளுக்கு ஊக்கமாக இருக்கும். நமக்கு அதன் மூலமாக ஒரு உற்பத்தி பெருகும். 3000 ரூபாய் பணம் என்பது எப்போதுமே அது பெரிய செலவு தான். அதுல நேரடியாக உற்பத்தி திறன் பெரிய அளவுக்கு பெருகாது. என்றாலும் மக்கள் மனதிலே சந்தோஷம் இருக்கும். அது தேர்தல் நேரத்தில் ஓட்டாக பிரதிபலிக்கும். ஒரு அரசியல் கணக்கு தான். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே வெல்லம், கரும்பு, அதே போல தேங்காய் இப்படியான பொருட்கள் கொடுப்பதுதான் நல்லது என்கிற கருத்து எனக்கு உண்டு.
இருந்தாலும் அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தலை பற்றித்தான் அவர்கள் கவலைப்படுவார்கள். அதுதான் சிந்தனையாக இருக்கும். எனவே இப்படியான இந்த மாதிரியான அறிவிப்புகள் எதிர்பார்த்ததுதான். அசாமில் கூட 7,000 ரூபாய் பெண்களுக்கான உதவித்தொகை இப்போது அறிவித்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு முந்தைய அறிவிப்பு தான் இது. தவிர்க்கப்பட வேண்டியது, ஆனால் நமது ஜனநாயகத்திலே தவிர்க்க முடியாது. நன்றி நன்றி திரு ஷியாம், உங்களுடைய இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.